HTML CSS வச்சு ஒரு வெப் அப்ளிகேஷனே பண்ணுறாங்க. அதில் நம்மளும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கும் அது கோடிங்கா இல்லை டேக்ஸா, அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி ஸ்டார்ட் பண்ணும், அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். சரி, ஓகே. HTML நம்ம டேக்ஸ்னு சொல்லுவோம், CSS வந்து ஸ்டைல் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ HTML பேசிக் டேக்ஸை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, HTML பேசிக் டேக்கு ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் வந்து சொல்கிறேன். இப்போ நம்மளோட ஹியூமன் ஸ்ட்ரக்சரையும் வந்து எடுத்துக்கலாம். ஹியூமன் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது வந்து நம்ம HTML அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ HTML இந்த மாதிரி இதுக்கு பேர் வந்து ஓப்பன் டேக். இது வந்து ஓப்பன் ஆகும்போது நம்ம எண்டு டேக்காக வந்து கொடுக்கணும். ஸோ க்ளோசிங் டேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு க்ளோசிங் டேக் இருக்கும். ஸோ HTMLன்றது ஒரு ஹியூமன் ஸ்ட்ரக்சர். அது வந்து ஓப்பன் டேக் மஸ்ட் அண்ட் க்ளோஸ் டேக் வந்து இருக்கும். இதுக்கு நடுவில் நம்ம ஹெட், அதாவது ஒரு ஹியூமன் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு தலை இருக்கிற மாதிரி இந்த HTMLக்கும் ஒரு தலை இருக்கு. ஸோ அதுதான் வந்து ஹெட். அதுவும் நம்ம ஓப்பன் டேக் கொடுத்துட்டு அண்ட் க்ளோஸ் டேக் கொடுத்துக்கலாம். இந்த ஹெட்டில் தான் வந்து நம்ம ஸ்டைலிங் வந்து பண்ணுவோம். சரி, ஓகே. அதுக்குள்ள எப்படி ஹியூமனுக்கு ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதே மாதிரி அந்த HTMLக்கும் ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம பாடினே வந்து பேர் கொடுப்போம். ஸோ பாடி டேக் ஓப்பன் பண்ணிட்டு அண்ட் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த பாடி டேக் நடுவில் தான் நம்ம வந்து எந்த கண்டென்ட் கொடுக்குறோமோ அது நம்மளோட க்ரோம் பேஜுக்கு வந்து வியூ ஆகும். ஸோ அதுக்காக இந்த பாடி டேக். ஸோ இதுதான் வந்து HTML பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட் CSS எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ CSS வந்து நம்ம ஸ்டைலிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹெட் டேக்குள்ள நம்ம ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு டேகை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாடி டேக்ஸ்குள்ள சும்மா ஒரு கண்டென்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ நான் H1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அண்ட் அதுக்குள்ள நான் ஹாய் காய்ஸ் அப்படின்னு வந்து கொடுக்க போறேன். ஸோ நம்மளோட அவுட்புட் பார்த்தீங்களா, ஹாய் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து நான் ஸ்டைலிங் பண்ண போறேன். அதாவது இதோட ஃபாண்ட் சைஸை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஸ்டைல்ன்ற டேக்குள்ள இந்த H1ன்றது இந்த எலமெண்ட். ஸோ இந்த எலமெண்ட்டை வந்து நான் H1 அங்கே கொடுத்துட்டு அண்ட் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் வந்து CSSக்கு வந்து மஸ்ட் இருக்கிற வேண்டியது. ஸோ நான் அதை கொடுத்துக்கிட்டேன். அண்ட் நம்ம இதுக்குள்ள அது என்ன பண்ண போறோம், ஃபாண்ட் சைஸ் 20 பிக்சல் அப்படின்னு கொடுத்தனா இப்போ நம்மளோட H1 பார்த்தீங்கன்னா 20 பிக்சலுக்கு வந்து சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து CSS ஓட ஸ்டைலிங். இந்த மாதிரி நிறைய விதமான ஸ்டைலிங் நம்ம வர போகிற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி இன்னும் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயம் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதால் நீங்களும் நானும் பயன்பெறும். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க கூட ஃபாலோ பண்ணுங்க.